ஓகே, சண்டேவோட மேட்ச் நம்பர் 2 முதல் பந்து விக்கெட். விக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிவா 2 பேர் மட்டும் வந்துடா. கோடாரி கேங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. மன்சூராபாத் பவுலிங் பண்றாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு. லக்கி ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு கிடைக்குது டீமுக்கு. பரவாயில்ல, ஒரு வைட் இருந்தது. கேட்ச் மேலே போயிருக்கு. அடிக்கிற வெயில யார் எடுப்பாங்க? ட்ராப் ஆயிருக்கு. ஈஸியா எடுத்துருக்கலாம். செட்டில் ஆயிட்டார். நல்லா பொசிஷன் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ட்ராப். நல்ல ஒரு ஃபிளாக். 4 ரனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. 4 செகண்ட் ஓவர் போகிறதுக்கு மணிக்கு முதல் பால் ஒரு வைட் இருந்தது. 2வது பால் 4. இப்போ அடுத்த பந்து அருமையான ஒரு ஃபிளாக். 1 பவுண்ட் 4. 4 பெரிய ரீஜன். பெருசு 4 ரன்ஸ். போன பால் ஒரு வைட் இருந்தது. அருமையான ஒரு ஷாட். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி 4 அடிக்கிறாரு. இஷான் கிஷான் மாதிரி இருக்காரு. ஒரு ஷாட் தான் பளிச்சு அடிக்கிறாரு. 4 என்னமா ஆடுறாருப்பா. செம்ம கிளாஸா இருக்குது. கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்காப்ல. 4 அடிச்சுட்டே இருக்காரு. கௌதம் அண்ட் ஃபயர்னு கூட தாராளமா சொல்லலாம். அடுத்த பால் இதுவும் 4க்கான ஒரு முயற்சி தான் பண்ணாங்க. டவுன் டு ட்ராக் போயிட்டு சரியா பண்ணல. 2வது ரன்னை மாத்தாங்களா ஓடல. செட்டில் ஆயிட்டாங்க. குட் ஷாட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இட்ஸ் 4. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 4. இந்த ஓவரில் மட்டுமே 4-5 4 எடுத்துட்டு வந்துட்டாங்க. 4 வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. முதல்ல 2 ரன்னு. இந்த ஓவரில் 20 ரன்ஸ் கிட்ட வந்துருக்கு. ஓ மை காட், சூப்பரா ஆறாரு. அவ்வளோ நல்லா இருக்கு. கௌதம் கிட்ட இருந்து 2 ஓவருக்கு 25 ரன். முதல் ஓவரில் 2 இருந்தது. லாஸ் ஆஃப் 1 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவரில் சூப்பராக ரன்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 25. இந்த சிங்கிளோட 26. யோசிச்சு போடாரு. கடைசி நேரத்தில் சேஞ்ச் பண்ணார் ஸ்டேஜ். சிங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு. கௌதம் மறுபடியும் ஸ்ட்ரைக்கு. பாலுமே கிளாசிக்காக வராங்க. 2வது ரன்னுக்கு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. சூப்பரான ரன்னிங். நல்ல ஒரு ஐடியா. அடுத்த பால் ஒரு சின்ன ஃபீல்ட் சேஞ்ச் நடந்திருக்கு. டவுன் த ட்ராக். அண்ட் இது வந்து 6 ரன்கள். அருமையான ஒரு ஷாட் இது. கௌதம் 2 பால் மிஸ் பண்ணாங்க. இந்த பால் இறங்கி அடிச்சலான்னு ஒரு முடிவு பண்ணி கரெக்டாக அடிச்சிட்டாரு. 6 நைஸ் பால். அருமையாக போட்டிருக்காரு. டாட் பால். கேட்சுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. 3வது பால் பவுன்சர். எக்ஸ்ட்ரா பவுன்சர்ல விக்கெட் கொடுக்குறாரு கௌதம். ஸ்ரீநாத்தோட விக்கெட் இது. பிளேஸ்மெண்ட். கோடாரி கேங் நல்லாவே தான் விளையாடி இருக்காங்க. இந்த ஓவரில் 4 பால். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கால் ஆனால் ஃபீல்டர் இல்லை. சிங்கிளோட செட்டில் ஆயிட்டாங்க. சிங்கிள். டெலிவரி அண்ட் சூப்பர் பிக்அப். தூக்கி அடித்த பந்து வானத்தை நோக்கி சென்றது. ஓகே, அப்போ ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இது. இந்த 2க்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஈஸியாக ஓடி இருக்காங்க. 2 ரன். ஷாட்ஸ் பெஸ்ட்டு. கரெக்டாக எடுத்தாவே கேப்பில் தான் போகுது. அழகாக எடுக்கிறாரு. ரீட் பண்ணுறாரு பவுலர் நல்லாவே. பவுலர் சூப்பராக ரீட் பண்ணுறாங்க. கௌதம் கிளாசிக். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு நல்ல எஃபர்ட் போட்டாரு. இருந்தாலும் தடுக்க முடியாத நாள். கௌதம் 1 மேன் ஷோ ஆடிட்டு இருக்காரு. அன்ஸ்டாப்பபிள். இஸ் ஜஸ்ட் அன்ஸ்டாப்பபிள். அருமையான ஒரு 6. வேற மாதிரி. It's Biggie and 20க்கு 50. 50 இண்டிவிஜுவல் 50. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 66 ரன் இருக்கு போர்டில். பெரிய ஸ்கோர் கட்டாயமா. 5க்கு 66. இண்டிவிஜுவலாக 50 ஆடி இருக்காரு. 20 பாலுக்கு 50 ரன். கௌதம்
ரன்னிங்ஸில் எல்லாமே கிளாஸியாக பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட் பால் போன பால் ஒரு வைடு கொடுத்துருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் டெலிவரி வேற மாதிரி. கேப்ல போயிட்டு இருக்கு. பின்னாடி ஃபீல்டு இல்லை, 2 ரனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியாச்சு, ஓடல, சேஃபாக செட்டில் ஆயிட்டாச்சு. ஒரு ரன்கள் ஒரு ரனுக்கு வாய்ப்பு, சிங்கிள். இந்த ஓவரோட கடைசி பந்து நைஸ்லி பிளே, சூப்பர் ஷாட் இது. பட் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு, சிங்கிள். சிக்னல். 2 பாலர் உள்ள இருக்காங்க. கௌதம் 5 பாலர் யூஸ் பண்ணோம் அப்படின்றதால சம்டைம்ஸ் நல்லா ஒரு அட்வான்டேஜஸ் ஆகிடும். நியூ பாலர்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. 76 இது ஒன்று 77 ரன் அதுக்கு போர்டு இது வரும். Oh my god. புரிஞ்சிக்கவே முடியலப்பா ஆளை, எங்கெங்கே எடுக்கிறாப்புல. நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன்ப்பா. ஏன்னா விளையாடுறதெல்லாம் பர்ஃபெக்டாக யோசிச்சு விளையாடுறாரு. அதே போல் இந்த ஷார்ட்ஸு அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. கரெக்டாக எடுக்கிறாரு கௌதம். ஹெலிகாப்டர் பட் கீழே தான் போயிட்டுருக்கு. சிங்கிள். 86 வந்திருக்கு போர்டில். 7 ஓவரில் 100 ரனுக்கான இன்னொரு நல்ல வாய்ப்பு. போன மேட்ச்சில் 95 ரன் நிறுத்திக்கிட்டாங்க. இன்னும் 100 ரன் இந்த டோர்னமெண்ட்டில் எந்த டீமும் அடிக்கல. இந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்ஸ்க்கு அப்புறம் ஒரு வைடு இருந்தது. டீம் கோடாரி கேங் அங்கே ரன் அவுட். 2 அப்பீல் கேட்பாங்க டைமாக. அதில் 1 கேரண்டியாக விக்கெட் இப்போதைக்கு. ஸோ போன பால் வந்து கேட்ச் அவுட் தான் கொடுத்துருந்தாங்க. நோ பால் தரல. குவிக் சிங்கிள் நடந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் செட்டிலான ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வராரு. சரியாக அடித்தாங்களா அப்படின்றத பார்க்கணும். நோ விக்கெட் அவுட். ஒன் மோர் விக்கெட். கடைசி பால் இந்த இன்னிங்ஸில். ரெண்டு. ஸோ இன்னிங்ஸை முடிக்கிறாங்க ஒரு பெரிய ஸ்கோரில். இந்த சேசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 2 டீமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட்ரி பாக்ஸ் தமிழ். ஓகே 90 ரன் கிட்ட வந்திருக்கு. 91 டார்கெட் மாதிரி இருக்குது. ஓகே சேசிங் பார்ப்போம். 92 from 48. பால் நம்பர் 1 டீம் கோடாரி கேங். கோடாரி வச்சு பிறந்துட்டாங்க தான் சொல்லணும் ஸ்கோரை. முதலே கொடை ஏற்றி இருக்கிறாரு. முடிஞ்சா புடி. மூக்கு மேல ராஜா, நெஞ்சில தாங்கிட்டாரு. முதலே விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்தது. ஷாட், சூப்பர் ஷாட். யாருமே இல்ல. பவுண்டரி கேரண்டி திஸ் ராக்கெட். அருமையான ஒரு ராக்கெட். அங்க இருக்கிற ஃபீல்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அகைன் ஷாட். ஃபீல்டர்ஸ் இல்லாத ரீஜன்ல பிரிக்கிறார்கள். நம்பர் 7 பவர் அப்படி. பின்னாடி அந்த நம்பர் இருந்தாவே முன்னாடி ரன்ஸ் எக்கச்சக்கமா கிடைக்கும். ஃபுல் டாஸ் மேல போயிட்டு இருக்கு. அம்பையர் சிக்னல் இப்ப நோ பால் கொடுத்துட்டாரு. கையில வந்து கீழே விழுந்து 2வது முறையா சர்வே பண்றாரு அந்த பேட்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. சின்ன மிஸ்ஃபீல்ட். 4 ரனுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. எஸ் 4 ரன்ஸ். எர்க்லஸ் சைக்கிள்ல போற அந்த தம்பி அந்த பந்து எடுத்து போட்டு போப்பா. சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேட்டர்ஸ்மே கான்ஃபிடன்ட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஷாட். இது வெரி வெரி குட் ஷாட். ஆரே இப்ப போடு பாட்டு. பிக் ஷாட் நம்பர் 1. மறுபடியும் ஒரு ஷாட். இது டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகாத. ஃபீல்டர் இல்லை. பவுண்டரி கேரண்டி. 1 பவுன்ஸ் and it's 4. Play the song again.
ஒரு பால் அட்டாக் பண்றாங்க. இதுவும் பவுண்டரி போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எஸ் இட் 4 அகைன். பவர் பிளேவை பவர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சகுல்ஸ் cheeky shot. It's a flying stance. It's the best movement of the game. எவ்வளவு தூரம் பறந்து இருக்குப்பா. The firework from Gautam and wicket number 140 back gang. கோடாரி வச்சு பழக்கப்பட்ட தருணம். பிளேஸ்மெண்ட்ஸ் சூப்பர் பிளேஸ்மெண்ட்ஸ் அருமையான டைமிங் பண்ணிருக்காங்க. 100க்கு 100 மார்க் வரலாம். 4 ரன் ஸ்கோர் போர்ட்ல போட்டு அப்படின்றதுதான் கால். நடுவில் விழுந்திருக்கு. சர்வைவ். ஒரு ரனுக்கான வாய்ப்பு. ஒரு நியூ கார்டு சேஸ் பண்ணுமோ அழகா கொண்டு போயிருக்காங்க. அட்டாக்கிங் டெலிவரி லோகே கிட்ட இருந்து வீசி விட்டுருக்காரு. பால் சிவிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அன்ஸ்டாப்பபிள் 4 ரன்ஸ் டீம் மன்சூராபாத்துக்கு. ஷாட் இஸ் a cracking shot but ஃபீல்டர் இருக்காங்க ஸ்கொயர்ல. நேரா போய் கையில விழுந்திருக்கு. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல ஒரு டெலிவரி. ரன் அவுட்ல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆகுறாங்க டீம். A shot and it biggie. 6 ரன்கள். அமர்க்கலமான ஒரு 6, அட்டகாசமான ஒரு 6, அதிரடியான ஒரு 6. அருமையா வந்து ஏவுகணைய ஏவி விட்டு இருக்காங்க. மறுபடியும் சுவிட்சிற்கான ஒரு முயற்சி. எக்கச்சக்கமான பிரஷர். மிரட்டலான ஒரு பந்து. அருமையான ஓவர் இது. ஃபயரி ஒர்க் ஃப்ரம் கௌதம். எக்ஸ்ட்ரானரி. 2 ரன். முதல் பந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைட் தி ஃபீல்டர். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஒரு ரன் பெரும் வாய்ப்பு. And finally சூர்யாவோட விக்கெட்டை கிளைம் பண்றாங்க. ஒரு பிரஷர். நல்ல ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னா கடைசி 8 பந்துகள்ல சரியா பேட்ல படல. Catch is a call. ரொம்ப லாங் போயிட்டு இருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர் வந்துட்டு இருக்காரு. அருமையான ஒரு டேக்கன். சேஃபா எடுத்திருக்காரு ரொம்ப முக்கியமான நேரத்துல. இட்ஸ் விக்கெட். அடுத்த shot. Game changing ball. இது கட்டாயமா no ball signal and 6. எப்பா எவ்வளவு பெருசு. அது ரொம்ப முக்கியமான நேரத்துல. இட்ஸ் பிக் ஷாட். 6 ரன். 7 ரன் வந்து மொத்தத்துல போடுறாங்க. ஆறுக்கு 20. ஆறுக்கு 20 அப்படின்றது 6க்கு 13 மாறி இருக்கு. அந்த 6க்கு அப்புறம் தம்பையோட சிக்னல் நாட் அவுட் சிக்னல். 2 ரன் வந்திருக்கு. 5 பாலுக்கு 11. ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நின்னுட்டாங்க. 4க்கு 11. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற நிக்கிறார். போயிருக்கு. இப்ப ஓடுறாங்க. கேட்ச் எடுக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை.
ஆனா நான் ஈஸியா தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கார்னர் பால் எடுத்துருக்காங்க. இப்போ கேம் பவுலிங் சைடுக்கு 3-11. டெலிவரி ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. இதோ ஒரு ரெக்கார்ட் அணியினர் இல்லை கோடாலி கேங் இரண்டாக பிளப்பார்களா? இதற்கு வெற்றிக்கான வந்துவீச்சை வீசியிருக்கிறார்கள் கோடாலி கேங் அணியினர். விக்கெட் கடைசி ஒரு த்ரில்லரா கொண்டு போயிட்டு அருமையா முடிச்சிருக்காங்க. 5 பால் 11 போராடி தோல்வியை தருவது மன்சூராபாத் அணியினர். வெற்றி பெற்ற கோடாலி கேங்குக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.